சீமான் அண்ணன் அவர்களால் நிம்மதி இழந்திருக்கும் மாண்புமிகு ஸ்டாலின் அறிவாலயத்திற்கு சென்ற சாக் ரிப்போர்ட் அதிர்ச்சி உறைந்திருக்கும் திமுக. எதனால அதிர்ச்சியில உறைஞ்சிருக்காங்க? அப்படி என்ன ரிப்போர்ட் போச்சு? ஏன் நிம்மதி இழந்து நம்ம மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையும் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் என்ன மாதிரி விடயங்கள் மாறப்போகுது? அரசியல் களம் எப்படி இருக்க போகுது? ஏன் சீமான் பின்னாடி இத்தனை பேர் இப்படி நிக்கிறாங்க? என்ன காரணம்? நாம செஞ்ச பிழை என்ன? நம்ம இதுவரைக்கும் பிழை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம், அது வேற. ஆனாலும் என்ன பிழை செஞ்சோம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க செஞ்ச பிழை என்ன? அரசியல் கருத்தியலாளர்கள் கணித்த கணிப்பு எந்த மாதிரி நடந்திருக்கிறது? தமிழ்நாட்டின் அரசியல் களம் இன்னைக்கு யாருடைய வெர்சஸா யாரு இருக்க போறா? அதாவது ஸ்டாலின் வெர்சஸ் மற்றவைய இருந்தவங்க இன்னைக்கு சீமான் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்ற அளவுக்கு மாறப்போகுது. இனி 2026 களம், அரசியல் களம், தமிழ்நாட்டினுடைய மாபெரும் இந்த ஆட்சி அமைப்பு சீமானண்ணனை நோக்கி குவிய போகுது அப்படிங்கறத அந்த ரிப்போர்ட்ல சொல்லி இருக்காங்க. அதை பத்தி இந்த காணொலியில பார்க்க போறோம். உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார். நாம பலவித நிம்மதியை கெடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க செய்யற தவறாலேயே தவளையும் தன் வாயால் கெடும், யானையும் தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே இந்த செயல்ல மாட்டிக்கிறாங்க. அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்க காணொலிக்குள்ள போவோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் சீமான் அண்ணன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு. அதாவது சீமான் அண்ணன் மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகள், தம்பி தங்கைகள், அண்ணன் அக்காமார்கள், அம்மாக்கள், அப்பாக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் போற பக்கம் உங்க சின்னத்துக்கு தாங்க வாக்களிச்சோம், உங்க கட்சிக்கு தாங்க வாக்களிச்சோன்னு தெருவெங்க சந்துக்கு சந்து முக்கு சந்து வரைக்கும் எல்லாமே ஒரு சப்போர்ட்டா சொல்றதுனால இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு அதாவது தேர்தலில் வெற்றி அடைகிறோம், தோல்வி அடைகிறோம், அது அடுத்தது. ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது மக்கள்கிட்ட, அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கருத்து எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது, அவரு எந்த மாதிரி பரப்புரையை மேற்கொண்டாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பொதுக்கூட்டத்துல எப்படி பேசுவாருன்னு தெரியும். அவர் பேசிய வார்த்தைகள் அத்தனை பேரும் இளைஞர்கள் இன்னைக்கு 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாம் பேசுறப்ப அதே மாதிரி அதே பாவலால அண்ணன் இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு. வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்குது, ஆனா 1000 சாமியை நம்ம கும்பிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த வாழும் பூமியை யாரை காப்பாத்துவது? இந்த பூமியை விட்டு சந்திராயன்ல போய் ஆராய்ச்சி செய்யறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க இளைஞர்கள். அந்த அளவுக்கு அரசியல் தெளிவோடு இருக்கிறாங்க. அப்போ இந்த கள ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கிறாங்க. ஏன் என்ன மாதிரியான ரிப்போர்ட் அப்படின்னா, எப்படி கள நிலவரம் அரசியல்ல வாக்குகள் எந்த அளவுக்கு திமுகவினுடைய வாக்குகள், திமுகவுக்கு ஏற்கனவே போட்டிருந்த வாக்குகள், போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்திருந்த வாக்கு சதவீதம் இந்த நாடாளுமன்றத்துல எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அல்லது குறைந்திருக்குது, எந்த அளவுக்கு பாதிப்பு உருவாக்கி இருக்குது அப்படிங்கிற முதற்கொண்டு ஆராய்வதற்காக ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்த்ததுல தெளிவா, அதாவது திமுக நம்பி இருக்கக்கூடிய பறையர்களா இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், இவங்களுடைய வாக்கு 30% அளவுக்கு கூட்டணி கட்சிகளோட இவங்க எப்பவுமே கூட்டணி போட்டு நின்னதுனால இன்னைக்கு வெற்றி வாகை சூடி நிக்க வேண்டிய இடத்துல எல்லாமே அவங்க அடிச்சு நிறுத்திட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஆகுது, இவங்க தந்த வாக்குறுதிகளை எதையுமே உருப்படியா நிறைவேற்றாதது ஒரு காரணமாம, அதே சமயம் சொன்னதை விட்டு போட்டு சொல்லாததையெல்லாம் செஞ்சிருக்கிற ஒரு அதிருப்தியின் காரணமாகவும் இந்த வாக்குகள் அத்தனையும் ஏற்கனவே அரசியல் கருத்தியலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, முக்கியமா ரவீந்திரன் துரைசாமி ஐயா நிறைய சொல்லுவாரு, நம்ம மாண்புமிகு ஸ்டாலின் ஐயாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை இந்த கூட்டணி கட்சிகளான பறையர்களுடையது, யாரு இஸ்லாமியர்களுடையது,
கிறிஸ்துவர்களுடைய வாக்குகள் வந்து ரொம்ப மிக முக்கியமான வாக்கு. ஏன்னா 30% வாக்குகள் வந்து சாதாரணமா உற்ற முடியுமா? அவங்களுடைய வாக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தலைவர்களை வந்து தன் பக்கம் ஈர்த்துக்கிறதுக்காக கூட்டணி வச்சுட்டு இருப்பாரு. அது இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குது அப்படின்னா, அவங்களுடைய வாக்கு சதவீதம் இவர்களுக்கு குறைந்துள்ளதுங்கிற ரிப்போர்ட் அவங்கள தூங்க விடாம பண்ணியிருக்குது. அப்போ இதற்கு காரணம் என்னன்னு பாக்குறப்போ, தொடர்ந்து அரசியல் களத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசக்கூடிய கருத்துக்கள் மக்களிடையே சென்று சாதி மதம் விட்டு போட்டு நாம் தமிழராக ஒன்றுபடுங்கள் சொன்ன வார்த்தை அவர்கள் காதுக்குள்ள ஒழித்து கொண்டு இருந்ததுனால இன்னைக்கு இந்த களம் மாறி ஏற்கனவே இவங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இஸ்லாமியர் விடுதலை பத்தி அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசியிருக்கிறாரு. சிறைவாசி, அதாவது இஸ்லாமிய சிறைவாசிகள் இருக்கிறாங்களா, அவங்க வந்து எந்த ஏன் விடுதலை பண்ணல அப்படின்னு சொல்லலாம் அறிக்கையில நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கையில வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை நானும் படிச்சிருக்கிறேன். அப்படி வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்காக குரல் கொடுத்தது, ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக குரல் கொடுத்தது, வேங்கை வயல் தீண்டாமை செயலுக்காக குரல் கொடுத்ததுன்னு இந்த தமிழக மக்கள் தொடர்ந்து அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய அரசியல் நகர்வை வந்து கவனிச்சுட்டே வராங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் சாதாரண ஆள் கிடையாது. அரசியல் நன்கு கற்று உணர்ந்த ஒரு சாணக்கியன் அப்படின்னு மிக தெளிவா சொல்லலாம். ஏன்னா எந்த மாதிரியான அரசியல் நகர்வு முக்கியம், இன்றைய தேவை, மக்களின் அடிப்படை தேவை என்ன, இந்த உலகத்தின் தேவை என்ன, இந்த மண்ணிற்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து அதை ஆட்சி வரைவா வந்து நிறைய கொண்டு வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொள்கை பிடிப்பா ஒரே பிடிவாதமா யாருடனும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை, தூய்மையான அரசியலை வந்து கொடுப்பதற்காக தொடர்ந்து களத்துல போராடி கொண்டிருக்கிறார். அதுவும் இல்லாம ஒரு மனிதன் எவ்வளவுதான் உழைக்க முடியுமோ அதையும் தாண்டி பன்மடங்கு உழைப்புகளை வந்து அண்ணன் செலுத்தி இருக்கிறாரு. அண்ணன் மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும், தம்பிகளும், தங்கைகளும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கே பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த காசு செலவழிச்சு துண்டறிக்கை, சுவரொட்டி எல்லாம் அடிக்கிறத முதற்கொண்டு, அதே மாதிரி சொந்த காசுல அவங்க வாகன பரப்புரைக்கு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி வேட்பாளருக்கு என்ன உதவிகள் எல்லாம் செய்ய முடியுமோ தன்னுடைய வேலை இழந்து, வருமானம் இழந்து, உறக்கம் இழந்து, பசி இழந்து கூட நின்று எந்த அளவுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த வேலையை காசு கொடுத்தா கூட இந்த திராவிட கட்சிகள்ல வந்து யாரும் செய்ய மாட்டாங்க. அது மட்டுமா, இணையதளத்தையும் எடுத்துட்டீங்கன்னா ஐடி தொழில்நுட்ப பாசறை ரொம்ப ஆக்கிரமிச்சு இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியை வந்து பறைசாற்ற போகுது அப்படிங்கிறத, இது வந்து 200 ரூபா கூலி கைக்கூலிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு சரியா வருமானம் வராதது காரணமோ அல்லது வருமான குறைவு காரணமோ ஐடி துறையை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியாது, இன்னொரு இங்க பிரச்சனையா பார்க்கணும். ஆனா நாம் தமிழர் கட்சியில அப்படின்னா கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் ஒவ்வொருத்தரும் சொந்தமாவே தானே ஒரு கருத்து, அண்ணனுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு தன் மக்களுக்கு என்ன எப்படி எந்த விதத்துல சொல்ல முடியுமோ அத்தனை விதத்திலையும் இணையதளத்து பரப்புரையா, என்ன சொல்றது, சமூக ஊடகங்களா இருக்கட்டும், அதாவது முகநூலா இருக்கட்டும், பகரியா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், கீச்சு பக்கம், அதே மாதிரி வலையொலியா இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலும் அண்ணனையுமே, நாம் தமிழர் கட்சியுமே, நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தையுமே, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களையுமே எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் பண்ணிவிட முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் பண்ணிவிடுறதுக்கு இரவு பகலா வந்து உழைச்சு உடன் நின்று இருக்கிறாங்க. அப்படின்னா உண்மையான அபரிமிதமான உழைப்பு அது. அந்த அபரிமிதமான உழைப்பின் வெற்றி எப்படி வருது அப்படின்னா வாக்குகளாக மாறி வருகிறது. இந்த வாக்குகளும் எப்படின்னா, ஒருவேளை இந்த இவிஎம் மிஷினை பத்தி நிறைய பேர் சொல்றாங்க, இது இப்படி மாத்திருவாங்க, 40 நாள் அண்ணனே சொல்லியிருக்கிறார், 40 நாள் இத்தனை நாட்கள் தேவையில்லை, ஆனா 40 நாட்கள் கவுண்டிங் பண்றதுக்கு எடுத்திருக்கிறாங்க, இதுக்குள்ள எது வேணா நடக்கலாம், எப்படியும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. உண்மையாலும் அப்படி ஒரு செயல் நடக்காது இருந்தா உண்மையாலும் 40க்கு 40லயுமே அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய அன்பு சகோதரிகளும் அன்பு சகோதரர்களும் தான் வெற்றி அடைவாங்க. மைண்ட் தான் வெற்றி அடையும். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கள நிலவரம் வந்து மாறி போச்சு. வேற வழியில்ல ராஜா, வாய்ப்பில்ல ராஜா. நாங்க மறுபடியும் சொல்றோம், எங்க கொள்கையை எடுத்துக்கிட்டு நீங்க போனா மட்டும்தான் உண்டே தவிர எங்க கொள்கையை மீறி நீங்க எதை பேசுறாலும் இங்க மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுட்டாங்க. ரவீந்திரன் துரைசாமியை ஏற்கனவே சொன்ன மாதிரி
சீமான் வந்து ஜம்ப் ஆக போறாரு. ராக்கெட் வேகத்துல இன்னைக்கு கட்சி வளர போகுது. 2026க்கான களம் அவருடையது. அவருதான் மத்த கூட்டணியில நிர்ணயிப்பாரு. அவரை வச்சுதான், அவரை மையப்படுத்தி தான் தேர்தலே இருக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு 2026 வேண்டாம், இந்த 24 நாடாளுமன்ற தேர்தல அண்ணன் செந்தமிழன் சீமான மையமா வச்சுதான் நடந்துச்சு. எவ்வளவு பெரிய பிரச்சனை போச்சு. விவசாய சின்னத்தை பிடுங்கி அந்த விவசாய சின்னத்தை இன்னொரு கட்சி கொடுத்து, அந்த கட்சிக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் கொடுத்து, எப்படி எல்லாம் வாக்குகளை வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களான கணிச்சு வச்சுட்டு இவங்களெல்லாம் வெற்றி பெற விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான அரசியல் விளையாட்டை சூழ்ச்சியை செஞ்சாங்கன்னு எல்லாத்துக்குமே மக்கள் கண்கூட பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் தொடர்ந்து களத்துல உழைச்சிட்டு இருக்கிறவன், தொடர்ந்து மக்களோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்கிற ஒருத்தனை நீங்க போட்டு எப்படி வேணா செய்யலாம்னு முடக்கணும். மக்களுக்கு தெரியாத போயிருமா? மக்கள் தெளிவா உணர்ந்து வச்சுட்டாங்க. இவங்களே இந்த காட்டு கட்டுறாங்களே, இந்த இப்ப வெயில் அடிக்குது பாத்தீங்களா, வெப்பமா இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த வெப்பம் எப்படி நம்மளை காட்டு கட்டுதோ அது மாதிரி நீங்க சீமானையுமே இந்த காட்டு காட்டுறீங்கன்னா மக்களாகிய எங்களை என்ன காட்டு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அத்தனை பேரும் திடீர்னு திரும்பி எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்துக்கு வந்து வாக்களிச்சு போயிட்டே இருந்துட்டாங்க. அதுவும் 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னுடைய பெற்றோர்களை இங்க பாருங்க, எங்க தலைமுறைக்கு எடுத்து வச்சுட்டீங்க, எங்களுக்கு சரியான தண்ணி இல்லை, காத்து இல்லை, சரியான உணவு இல்லை, கல்வி வந்து கடன் வாங்கி படிக்க வேண்டியதா இருக்குது, சரியான வேலை வாய்ப்பு இல்லை, என்ன படிச்சாலும் அதுக்கான வேலை வாய்ப்பு சமமான நிகரான வேலை வாய்ப்பும் ஊதியமும் கிடைக்குதுன்னா இல்ல, வாழ்வாதாரம் மாறி போச்சு, இங்க வாழ்வியல் முறை மாறி போச்சு. தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேட்டு நாங்க சொல்ற சின்னத்துல வாக்களிங்கன்னு சொல்லி பெற்றோர்களையும் தன்னுடைய உற்றார்களையும் சுற்றத்தார்களையும் அவங்க வந்து வாக்களிக்க வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க கூட கிடையாது, கட்சியில உறுப்பினர்களா கூட கிடையாது. ஆனா கட்சியை புரிந்து வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை புரிந்து வைத்த, நாம் தமிழர் கட்சியின் தத்துவங்களை புரிந்து வைத்த இளையோர்கள், அந்த இளையோர்கள் இன்று வந்து இந்த அளவுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா இனி அடுத்த வருஷம் இன்னும் பல கோடி பேர், பல லட்சம் பேர் வந்து கல்வி முடிச்சுட்டு வெளியே வர போறாங்க. அவங்க வாக்குக்கான தகுதியை பெற போறாங்க, ஓட்டளிப்பதற்கான தகுதியை பெற போறாங்க. அப்படி அவங்க தகுதியை பெற்றுட்டாங்க அப்படின்னா பல லட்சம் வாக்குகள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு திரும்ப போகுது. அது முதற்கொண்டு இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ பறையர்கள் வாக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு வந்து திரும்ப போகுதுங்கிற இந்த அதிர்ச்சி ரிப்போர்ட்டு உண்மையாலும் தயிர்ல சாப்பிட்டாலும் நமக்கு வந்து செரிக்க மாட்டேங்குது, குழம்புல சாப்பிட்டாலும் செரிக்க மாட்டேங்குது, எதைத்தான் சாப்பிட்றது, ஒரு டிஃபன் அதாவது தோசை இட்லி எதை சாப்பிட்டாலும் செரிக்க விட மாட்டேங்குதே இந்த செய்தி அப்படின்னு செரிக்க விடாத செய்தி. காரணம் நீங்களாதான், நாங்க கிடையாது. எங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி, அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய வழிநடத்தலுக்கு கிடைத்த வெற்றி. அதனால களம் வந்து மாறிட்டே இருக்குது. இந்த களம் கண்டிப்பா நாம் தமிழருக்கு 2026 மாபெரும் வரலாற்று வெற்றியை வந்து பெற்றுத்தரும். அதனால தொடர்ந்து களத்துல வந்து இவர்களுக்கு மட்டும் இல்ல, இது என்ன நம்ம வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் எப்பவுமே அண்ணன் சொல்லிக்கிறாரு, மக்களோட தான் நிற்போம், மக்கள் பிரச்சனைக்கு உடன் நிற்போம். முதல்ல ஒரு அலுவலர் கேட்குதா, அதுக்கு தோல் கொடுத்து நிக்கிறது நாம் தமிழர் கட்சியா தான் இருக்கும். அதற்கு வரக்கூடிய குரல் நாம் தமிழர் கட்சியின் குரலாத்தான் முதல் குரலா ஒலிக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அண்ணன் செந்தமிழன் சீமான் போய் உடன் நிக்கிறதுனால இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் மேல பல்வேறு, அது எப்படி சொல்றது, பல மடங்கு அன்பு வந்து பெருகி மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பை பெற்றிருக்குதுன்னு சொல்லலாம். அதனால நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இவங்க எல்லாம் தூங்க விடாம செஞ்சிருக்குதுங்கிறது அரசியல் கருத்தியலாளர்கள் கணிப்புப்படி நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு ஜம்ப் ஆகி வெற்றி பெற போகுங்கிறது தொடர்ந்து நம்ம களத்துல பார்ப்போம். இந்த ரிப்போர்ட் நமக்கு கிடைச்சதுனால நமக்கு மிக மகிழ்ச்சி அளிக்குது. அதனால உங்கள்கிட்ட நான் இதை பகிர்ந்துக்கிறேன் நன்றிகளுடன். எப்பவுமே ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்துல வாக்களித்த அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும், இந்த தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய தமிழ் மண்ணை தமிழ்ந்த ஆளுன்னு உணர்ந்து வச்ச அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் வந்து இந்த காணொலி சார்பா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.